ஹாய் கைஸ், 18th September 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கான ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டுமே பிரேக் பண்ணல. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,300, ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வரவே இல்லை. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 25,440, ஸோ அதையும் பிரேக் பண்ணல. அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேம் தான். அதை பிரேக் பண்ணால் வந்துட்டு 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம டார்கெட்டாக எடுத்துக்கலாம், இனிஷியல் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ நம்ம த்ரீ கன்சிடர் பண்ணால் கூட போதும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஃபோர் சப்போர்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது, ஓகேங்களா, இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிஇ ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து தான் ஆகணும். ஆர்எல்ஸ் ஒன்று சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் எடுக்கலாம். ஸோ சப்போர்ட்டை டச் பண்ணாமல் ரிவர்சல் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ரிவர்சல் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஃபால்ஸ் ஆகலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிஇ ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஓகே. அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 52,280. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இனிஷியல் டார்கெட் 52,550 வச்சுக்கலாம். அண்ட் சப்போர்ட் வந்துட்டு 51,950. ஸோ 51,950 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 51,730 வந்துட்டு நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது, ஆர்எல்ஸ் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு டச் பண்ணுது அப்படின்னா இதை வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் கன்சால்டேஷனில் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் டீகே ஆகிறதுக்கான சான்சஸ் தான் 80% இருக்குது, ஓகேங்களா. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட்ஸ் வந்து 20% தான் கொடுக்கும். அண்ட் பேலன்ஸ் 80% சைட்வைஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். 15 minutes டைம் ஃப்ரேம் ஆர்எல்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங்கான க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா மட்டும் பார்த்திங்கன்னா, இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டால், இப்போ நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு 1 to 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஃபேக் பிரேக் அவுட். நம்ம இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு 15 minutes டைம் ஃப்ரேமில், அட்லீஸ்ட் 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ ஃபேக் பிரேக் அவுட்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. அண்டு கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching.